Hi, welcome back to Mitten Structures. Tamil Nadu Public Service Commission Combined Technical Service Examination non-entry post announce பண்ணிருக்காங்க 21/5/2025 அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. நாளையில இருந்து 27/5/2025 இருந்து பாத்தீங்க அப்படினா ஆன்லைன் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிடும். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எந்த மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு ஆல்ரெடி முடிச்சதுக்கு அப்புறம் புக்கு நிறைய பேர்த்த கிடையாது. பட் இப்போ செல்ஃப் ஸ்டடி பண்ணணும் இல்லைன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவை. இந்த மெட்டீரியல்ஸ்லாம் ஓரளவு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே இந்த மினிமம் 150லேருந்து 170 மார்க்ஸ் வந்து கம்பல்சரி எடுத்துடலாம். ஏன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே இருந்தால் கேட்குறாங்க. ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் 150 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்ட் தான். பேசிக் கான்செப்ட் ஃபார்முலாஸ் இதை வச்சு தான் கேட்குறாங்க. அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெட்டீரியல் குயிக் ரிவிஷன் அப்படிம்பாங்க. ஓகே, ஷார்ட் நோட்ஸ் அப்படிம்பாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 120 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, ஏன்னா ஆல்ரெடி 75 டேஸ் மட்டும் தான் இருக்குது. 75 டேஸில் நம்ம பேப்பர் 1ஐயும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும், பேப்பர் 2ஐயும் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். நம்மளோட சேனல் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். இந்த பேப்பர் 2 நம்ம எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுறது, சிவில் இன்ஜினியரிங் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு எப்படி நம்ம அதை கான்சென்ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நமக்கு சப்ஜெக்ட் கோடு எல்லாத்துக்குமே தெரியும். 598ல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஜெக்ட் கோடு டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு. இப்போ நம்ம இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதையும் நம்ம பண்ணுவோம். அதை நீங்கள் ஓரளவு கான்சென்ட்ரேட் பண்ணாவே போதும். ஓகேங்களா? இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் நான் என்ட்ரி போஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ டிஎன்பிசியில் 2025 கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் விட்டுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நான் என்ட்ரி போஸ்ட்டில் டிப்ளமோ ஸ்டாண்டர்டு டிப்ளமோ ஐடி ஸ்டாண்டர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வே டிராப்ஸ்மேனு ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அதுலேயுமே நிறைய வேகன்சி வரப்போகுது. இந்த இயரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வேகன்சி வரப்போகுது. பட் இந்த ஒரு எக்ஸாமினேஷன் வச்சு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதாலும் சரி, ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஸ்டடியாக இருக்குங்க, இல்லை நான் ஒர்க்கிங் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், நான் வேலைக்கு போயிட்டு இருந்தால் படிக்கிறேன் அப்படின்னாலும் நோ இஷ்யூ. என்ன ரீசன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ஓரளவு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக ஓரளவு மார்ஜின் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் த சிலபஸ் தரவுலி. ஓகேங்களா? நமக்கு இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்கன்னா அதோட சிலபஸை முதல்ல கோத்ரூ பண்ணுங்க. ஓகேங்களா? நமக்கு படித்தது ஒன்றா இருக்கும். பட் இங்கே நம்ம டிஎன்பிசி டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது, ஓகேங்களா, எத்தனை யூனிட் இருக்குது, ஒவ்வொரு யூனிட்லையும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 398 தான் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு சிவில் இன்ஜினியரிங்க்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 யூனிட்ஸ் இருக்கும். 10 யூனிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் அது செஞ்சு, இன்ஜினியரிங் சர்வே, இன்ஜினியர் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், ஸ்ட்ரக்சர் அனலைஸ், ஜியோடெக்னிக்கல் சாயில் ஃபவுண்டேஷனு, இந்த கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக்ஸ் இதெல்லாம் சேர்ந்து வரும். என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் பொல்யூஷன் கண்ட்ரோல் கூட நம்ம படிச்சிருப்போம்ல, என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் ஒன்று வாட்டர் சப்ளை அண்ட் வேஸ்ட் வாட்டர் இன்ஜினியரிங் அது இருக்கும். டிசைன் ஆஃப் ரெயின் போஸ்டு, ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் எல்லாம் சேர்ந்து ஒரு யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் ஒரு யூனிட்டு, அர்பன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியரிங், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் தி எஸ்டிமேஷன். இதில் ஒவ்வொரு இதுக்குமே கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் தான் இப்போ கேட்க போகிறாங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்? இப்போ அர்பன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியர்னா 20 கொஸ்டின்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா 15 கொஸ்டின்ஸ், ஹைட்ராலிக்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் தான் 20 கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் ஆஃப் ரெயின் போர்ஸ் இருக்கும் 30 கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறம் பாருங்களேன் ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங் 25 கொஸ்டின்ஸு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தான் 2க்கு தான் மேஜர். நம்ம ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங்கும், ஏன்னா இந்த டிசைன் ஆஃப் ரெயின் போஸ்ட்டு, ப்ரீஸ்டர், ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் 3 சப்ஜெக்டை சேர்ந்தது தான் ஒரு யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. எங்களா வெயிட்டேஜை பொறுத்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் ஈஸியாக கிடைக்கும். ஓகேங்களா? இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இந்த இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து தரவா சிலபஸை பார்த்துங்க, என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறத தரவா சிலபஸ் கொஞ்சம் பார்த்துங்க. அதுவும் அண்டர்ஸ்டாண்ட் தி சிலபஸ் தரவுலி. நெக்ஸ்ட் இதை மேக் தி ஸ்டடி பிளான் அண்ட் டைம் டேபிள். இங்கே 75 டேஸ் தான் இருக்குது. நமக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் உங்களுக்கே தெரியும் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கு. அதனால நல்லா கால்குலேட் பண்ணிங்கனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 75 டேஸ் தான் இருக்குது. 75 டேஸில் நீங்கள் தான் டைம் டேபிள் போடணும். இந்த மினிமம் ஒரு 10 ஹவர்ஸ் ஆர் 12 ஹவர்ஸ் படித்தா மட்டும்தான் நம்ம சக்சீட் ஆக முடியும்.
ஓகே, அதனால ஸ்டடி பிளான் அண்ட் டைம் டேபிள் என்னென்ன மார்னிங் என்ன படிக்கணும், ஆஃப்டர்நூன் என்ன படிக்கணும், ஓகேங்களா, தியரி கான்செப்ட் எப்போ படிக்கணும், ப்ராப்ளமேட்டிக் எப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், ஆப்டிடியூட் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்ட்ராட்டஜி பிளான் அப்படிங்கிறது நீங்கள் தான். ஏன்னா சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளமேட்டிக்கில் நல்லா வெல் வெஸ்டாக இருப்பாங்க, சில கான்செப்ட்ஸில் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க, சில பேர் தியரிக்கு நல்லா வரும், ப்ராப்ளமேட்டிக் பார்த்தீங்க அப்படின்னா சால்வ் பண்ணுறதுக்கு டைம் டேக்கிங் எடுத்துக்கும். அதனால நீங்கள் டைம் சூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் த ரிவைஸ் த ஸ்டடி கண்டென்ட் த சேம் டே. இப்போ நீங்கள் ஒரு இது படிக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு சேம் டேலேயே கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி ஒரு 12 ஹவர்ஸ் படிக்கிறீங்களா, 12 ஹவர்ஸில் என்னெல்லாம் படிச்சிங்க அப்படின்னு கோத்ரூ பண்ணிங்க அப்படின்னாவே ரொம்ப யூஸாக இருக்கும். நெக்ஸ்ட் யூஸ் தி ரைட் புக்ஸ் அண்ட் ரைட் சோர்ஸ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு தெரியும் இது வந்து என்ன எக்ஸாமினேஷன் படிக்க போகிற டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னா என்னென்ன புக்கு நம்ம யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு ஒரு 10 சாப்டர் இருக்குது, 10 சாப்டருக்கு மினிமம் நம்ம இந்த புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20-30 புக்கு ஸ்டடி பண்ணணும். பட் அதுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதான் பார்த்தீங்கன்னா யூஸ் ரைட் புக்ஸ் அண்ட் தான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 328 பேஜஸ் வரும். இது பார்த்தீங்க அப்படின்னா மேடிஸோட புக்கு. ஓகேங்களா, இந்த 328 பேஜ்லையுமே பார்த்தீங்கன்னா எல்லா டாபிக்குமே கவர் ஆகிடும். சென்டாமெட்ரில் ஆரம்பித்து அப் டு த பில்டிங், அதாவது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எஸ்டிமேஷன் வரையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நமக்கு இதில் ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும். இதை நம்ம ஓரளவு பார்த்தோம்னாவே ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகே, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50-60 பேஜ் இருக்கும். அதேமாதிரி எல்லா இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஆர்சி டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் பீம்லனா இதான் கேட்பாங்க. ஓகேங்களா, இதில் சில இடத்துல பாக்ஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இந்த பாக்ஸ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டென்ட். இந்த இதை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் பண்ணி காமிக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இந்த இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதிலிருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரதுக்கான அந்த பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டடி கண்டென்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நமக்கு இருக்குது. ஓகேங்களா, இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மேடிஸோட ப்ராடக்ட் தான். நீங்கள் இதை உங்களுக்கு புக்கே இல்லை, நான் இன்ன வரையும் இது பண்ணலை, இல்லை வேறு இந்த இப்போ கோச்சிங் சென்டர்லாம் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு புக்கு தருவாங்க. ஓகேங்களா, இல்லை நான் செல்ஃப் ஸ்டடியாக தான் பண்ணணும், நான் ஒர்க்கிங் போய் தான் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கி பிரிண்ட் அவுட் புக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா, இதை டவுன்லோட் பண்ணி ப்ராப்பராக பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதாக இருக்கும். ஓகேங்களா, இதான் வந்து நமக்கு சோர்ஸ் மேக்ஸிமம் எல்லா இதுவுமே நமக்கு இதில் கவர் ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது ஒரு ஷார்ட் நோட்ஸ் ஒரு 160 பேஜ் இருக்குங்க. ஒவ்வொரு டாப்பிக்கும் என்னெல்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்னென்ன வேல்யூஸு, ஓகேங்களா, அதுக்கப்புறம் அதோட டெஃபினேஷன், ஓகே ஸ்ட்ரிக்னா என்ன, ஓகேங்களா, இக்னியஸ் ராக்ஸ் மெட்டமார்பிக்ஸ் ராக்ஸ் எல்லாம் என்ன அதோட எக்ஸாம்பிள்ஸு அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அந்த கெமிக்கல் காம்போசிஷன் ஃபார்முலாவும் இருக்கும், டெஃபினேஷன் இருக்கும், வேல்யூஸ். இப்போ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் வேரியஸ் ஸ்டோன், ஒவ்வொரு ஸ்டோனோட இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஓகேங்களா, இப்போ ஸ்லேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, லைம் ஸ்டோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, என்னென்ன டெஸ்ட் பண்ண போகிறோம், இந்த ஸ்டோனில் என்னென்ன டெஸ்ட் பண்ண போகிறோம், அந்த டெஸ்ட்டில் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது, நெக்ஸ்ட் என்ன வேல்யூ இருந்துச்சுன்னா எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வரையும் நமக்கு இருக்குது. ஓகே, இப்போ பிரிக் அப்படின்னா அதோட இன்க்ரீடியன்ஸு. ஓகே, இதேமாரி இது நான் சொல்கிற ஒரு பில்டிங் மெட்டீரியல்ஸில் ஒரு டெஸ்டிங் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான், ஒரு மெட்டீரியல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புக்கு ஒரு 160 பேஜ் ஃபுல்லாகவே நமக்கு ரொம்ப இந்த கண்டென்ட் தான். இதை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 120 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக நம்ம அடிச்சிடலாம். ஏன்னா 120 கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், ரொம்ப பேசிக்ஸாக தான் கேட்குறாங்க. ஓகே, ரொம்ப பேசிக்ஸ் மீன்ஸ் இந்த ஃபார்முலாஸு, வேல்யூஸு, டெஃபினேஷனு, இந்த மாதிரி தான் ப்ராப்பர்ட்டிஸு, ஓகேங்களா, இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அதனால் இதை நம்ம ஓரளவு கோத்ரூ பண்ணாவே போதும், நம்ம ஈஸியாக ஓரளவு நம்ம மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா, இந்த டெக்ஸ்ட் புக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இருக்கும். இந்த ஷார்ட் நோட்ஸ் அப்படிம்பாங்க எல்லா யூனிட்ஸ்க்குமே. ஓகேங்களா, நம்ம நார்மலாக பில்டிங் ட்ராயிங்கில் ஆரம்பித்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸு, ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஹைட்ராலிக்ஸ் இன்ஜினியரிங், ஓகே, ஸ்டெடி ஃப்ளோனா என்ன, ஓகே, டஸ் நாட் சேஞ்ச், ஸ்டெடி அன்ஸ்டெடி ஃப்ளோனா சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அந்த மாதிரி யூனிஃபார்ம்லாம் டஸ் நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு லென்த்து, நான் யூனிஃபார்ம் ஃப்ளோனா சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, இந்த மாதிரி லேமினர் ஃப்ளோனா எப்படின்னா அது டர்புலன்ட் ஃப்ளோனா ஜிக்ஜாக்ல போகும் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக அட்லீஸ்ட் ஒன் வேர்டில் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கை நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறீங்க, இந்த ஒரு புக்கை மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு போங்க. நீங்கள் ரெஃபர் பண்ண உங்களுக்கே தெரியும்
120லேருந்து 130 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இதில் இருந்து தான் வரும். ஓகே, இதுலேருந்து வரும்னா என்ன மீனிங்னா நமக்கு ஃபார்முலாஸ் எல்லாம் இதான். ஓகே, கான்ஸ்டன்ட் வேல்யூவும் மேக்ஸிமம் இதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும். டெஃபினேஷன் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். அது எல்லாமே ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்கோங்க. இதை ஓரளவு நம்ம கோத்ரூ பண்ணாவே போதும். ஒரு 120 130 கொஸ்டின்ஸ் நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகேங்களா? அதனால் இந்த புக்கை தயவுசெய்து பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷனில் ஓரளவு உங்களுக்கு ஒரு நல்ல மார்க் கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து 2 மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இந்த ஒன்று இது மேடிஸ் மெட்டீரியலு. நீங்கள் புக்கே என்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த மெட்டீரியல்ஸை தயவுசெய்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா மோராலஸ் எல்லா யூனிட்டுமே இதில் கவர் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது குயிக் ரிவிஷன். இந்த மெட்டீரியல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மெட்டீரியல்ஸ் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன மெட்டீரியல்ஸ் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா சில அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ டிஎன்பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபயர் சேஃப்டி, லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன், அக்வஸ்டிக்ஸு இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சில டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த டாபிக்ஸ்க்கான மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் தான். இப்போ பில்டிங் பைலாஸ், டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் தமிழ்நாடு இதான் டாப்பிக்கு. அதில் என்னெல்லாம் கேட்பாங்க? ஓகேங்களா? அதில் என்னென்ன இதெல்லாம் கேட்பாங்க? ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ், எஃப்எஸ்ஐ தெரியும். அந்த எஃப்எஸ்ஐனா என்ன அது? ஓகேங்களா? 2ங்கிறது என்ன மீனிங்கு? சென்னை ரெசிடென்ஷியல் ஜோனாக இருந்தால் எஃப்எஸ்ஐ எவ்வளோ இருக்கணும்? இந்த ரிமைனிங் ஸ்பெஷல் பில்டிங்காக இருந்துச்சுன்னா எவ்வளோ இருக்கணும்? நெக்ஸ்ட் பிளாட் சைஸ், இந்த மினிமம் பிளாட் ஏரியா எவ்வளோ இருக்கும்? ஹைட் ஆஃப் தி பில்டிங்கு, சேஃப்டி ப்ரொவிஷன் இது எல்லாமே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தமாரி நாங்கள் எம்சிக்யூவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரோம். ஓகேங்களா? இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா மினிமம் வித் ஆஃப் தி ரோட் ரெக்கார்டு த கன்ஸ்ட்ரக்ட் த மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் இன் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் யூ ஹேவ் ஃபாலோ தி 9 மீட்டர்ஸ். 9 மீட்டர்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் இந்த சென்னை மெட்ரோபாலிசன் யாருன்னா சிஎம்டிஏ எல்லாருக்குமே மோரலஸ் தெரியும். இந்தமாரி கொஸ்டின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நியூவாக வர சிலபஸில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒன்று நேஷனல் பில்டிங் கோட்ஸ்லேருந்து கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவுமே நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரிமோட் சென்சிங் சர்வேங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிமோட் சென்சிங் டெக்னிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன பாசிட்டிவ் ரிமோட் சென்சிங்னா என்ன, ஆக்டிவ் ரிமோட் சென்சிங்னா என்ன, பிளாட்ஃபார்ம்னா என்ன, சென்சார்னா, டார்கெட்னா, டிரான்ஸ்மிஷன் என்ன, எங்கெங்கே அப்ளை பண்ண போகிறோம், இங்கே என்னென்ன பிளாட்ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், என்ன டைப்ஸ் ஆஃப் தி சென்சார்ஸ் இருக்குது, ரெசல்யூஷன் என்ன இருக்குது, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நியூ சிலபஸில் இதை நீங்கள் ஓரளவு பார்த்தீங்கன்னாவே போதும். நியூ சிலபஸில் வர கொஸ்டின்ஸை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நியூவாக இப்போ போட்டிருக்கிற விஷயம் நல்லா இன்டெப்த்தெல்லாம் கிடையாது. மோரலஸ் மேலோட்டமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே நியூ சிலபஸ்க்கான கண்டென்ட் இருக்கும். நம்ம நியூ சிலபஸும் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். அதுக்கான ப்ரிப்பரேஷனும் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது இதுதான் நமக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ரொம்ப இதாக தெரிஞ்சுனாவே போதும். ஓகேங்களா? அது யூஸ் த ரைட் புக்ஸ் அண்டு த ரைட் சோர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸு ஆல்ரெடி நம்ம சேனல்லையும் போட்டிருக்கோம். ஓகே, அதை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் டிகிரி ஸ்டாண்டர்டில் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்ட்டு 200 கொஸ்டின்ஸ் இருக்குது. 200 கொஸ்டின்ஸில் ஈச் யூனிட் ஒரு 20 கொஸ்டின் வச்சுக்கோங்க. ஓகே, 20 கொஸ்டின்ஸில் எப்படி நான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க டிகிரி ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிறப்பே உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும். ஓகே, இந்த மாதிரி பேபி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகம் அப்படிங்கிறது நீங்களே பிக் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அதனால தான் திரும்பி சொல்லிட்டு இருக்கிறது, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பரை ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்து பாருங்கள். அப்படின்னா எக்ஸாமினேஷன் நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிகிரி ஸ்டாண்டர்டில் பேப்பர் 2ல் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஓரளவு கோத்ரூ பண்ணாவே போதும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகே, சர்வேங்கில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, சென்டாமெட்ரியில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஃபார்முலாஸ் அதிகமாக கேட்குறாங்க, கான்செப்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. எப்படின்னா அதுக்காக நீ என்ன பண்ணுவீங்கன்னா ஓகே 20 கொஸ்டின் அப்படின்னா அதில் ஸ்பிட் பண்ணுறாங்க. இப்போ சென்டாமெட்ரில்ஸ் எடுத்துக்கோங்க. சென்டாமெட்ரில்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ரெண்டும் சேர்ந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலாஸாக இருக்கிறத ஒரு 8 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கான்செப்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து வேல்யூஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த மெரிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கணும். ஓகே, அப்போ நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சர்வேங்னு எடுத்துனா ஓகே மேக்ஸிமம் எல்லாமே தியரி கண்டென்ட் தான் கேட்குறாங்க, டெஃபினேஷன் தான் கேட்குறாங்க அப்படிங்கிறது ஒரு ஐடியா தெரியும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? சில இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அனலைஸ்க்கு இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் கூட கேட்குறாங்க. இது வந்து டாப்பிக்கில் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு இந்த மாதிரி பாய்சான் ரேஷியோ வச்சு ஓகேங்களா, அந்த 4 ரிலேஷன்ஸ் இருக்குல்ல அதை வச்சு கூட கொஸ்டின்ஸ் நிறையா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்களா இந்த ஃபார்முலாஸ், இதெல்லாம் ஃபார்முலாஸ் தான். உங்களுக்கு வேல்யூஸ் தெரிஞ்சுன்னா ஓகேங்களா, இதுலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே வரலாம், இதெல்லாம் ஃபார்முலாஸ் தான். ஓகே, அப்போ ஃபார்முலாஸ்க்கு வந்து அந்த குயிக் ரிவிஷன் புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போதும் ஃபார்முலாஸ் ஈஸியாக நீங்கள் அதை பிக் பண்ணிடலாம். ஓகே, அதுக்காக தான் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பேப்பரை
ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து நீங்களே அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இன்றைக்கி ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த டாபிக் வந்து நீங்களே அனலைஸ் பண்ணிடுவீங்க. மேபி என்ன கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகம் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக நான் அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்காக தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பரை நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் நம்ம சேனலில் ஏஇக்கு ஓகேங்களா செப்பரேட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் இயர் வைஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கும் கொடுக்குறேன், வேணும்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இயர் வைஸ் நம்ம டிஎன்பிசியில் டிகிரி ஸ்டாண்டர்டில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க வித் ஆன்சர் இருக்குது, ட்ரைவ் லிங்க் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னாவே இருக்குது, அது வேணுனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட் அண்ட் அனலைஸ். ஓகே, இப்போ ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமினேஷனுக்கு டெஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்டில் இல்லை ஏதாச்சும் ஒரு இதில் டெஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக எழுதிக்கிட்டே இருக்கேன். அப்போனா தான் உங்களோட லெவல் என்னங்கிறத அனலைஸ் பண்ண முடியும். மிஸ் ஆன கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு தாட்டி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வருவீங்க. இங்கே கொஸ்டின் இந்த டெஸ்ட் பேட்ச் போகிறதுக்கான ரீசன் நிறையா இருக்குது. டெஸ்ட் பேட்ச் போகிறதுக்கான மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா மிஸ் ஆன கொஸ்டின்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஈஸியாக ரிமைண்டர் பண்ணலாம். ஏன்னா எக்ஸாமினேஷனில் இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா டக்குன்னு ஞாபகம் வரும். ஓகே, இந்த கொஸ்டின் நாங்கள் எழுதணும் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பிக் பண்ணணும். அதுக்காக மார்க் டெஸ்ட் ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்டில் இல்லை டெஸ்ட் சீரியஸில் இப்போ நம்ம இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் சீரியஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஏஐ டெஸ்ட் சீரியஸ்க்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். மொரலைஸ் கொஸ்டின்ஸ் பேப்பர்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 or 2 weeks இல்லை 2 days பார்த்திங்க அப்படின்னா நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அந்த இது கொஞ்சம் பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து மேக் த டாபிக் வைஸ் ஷார்ட் நோட் ஃபார் குயிக் ரிவிஷன். இந்த குயிக் ரிவிஷன் நீங்கள் எழுதுங்க. ஓகே, சாயில் மெக்கானிக்ஸ் அப்படின்னா உங்கள் கைப்பட நீங்கள் எழுதுகிறப்ப நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு மெமரி ஆகும். ஓகேங்களா? அதான் மேக் டாபிக் வைஸ் ஷார்ட் நோட் ஃபார் குயிக் ரிவிஷன் யுவர் ஹேண்ட் ரிட்டன். உங்களோட இது எழுதிங்கன்னா இருக்கும். நெக்ஸ்ட் த ப்ராக்டிக்கல் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ரெகுலராக. ஓகே, டெய்லி ஒரு மினிமம் ஒரு 20 கொஸ்டின் ஆச்சு ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், அந்த ஃபார்முலா வச்சு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ஏன்னா நம்ம எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு டைம் வேஸ்ட் ஆகுறது. ஓகேங்களா? டைம் வேஸ்ட் மீன்ஸ் டைம் அதிகமாக எடுத்துக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் தான். ஃபார்முலா தெரியும், இந்த ஃபார்முலா போட்டு எப்படி சிம்பிளை பண்ணுறது, ஏன்னா எப்படி நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறது எல்லாமே கால்குலேட்டர் நம்ம யூஸ் பண்ணி இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறப்ப. பட் நம்ம டிஎன்பிசியில் கால்குலேட்டர் கிடையாது. அதனால் மேனுவலாக எப்படி நம்ம டக்குன்னு டெரிவ் பண்ணுறது. ஏன்னா டிஎன்பிசியில் மேனுவலாக டெரிவ் பண்ணுற மாதிரி ஈஸியாக தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ரொம்ப டஃப்பாலாம் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக சிம்பிளை பண்ணுற அளவுக்கு தான் நம்ம கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளம் ரெகுலராக நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம டைம் சேவ் பண்ணலாம். ஓகேங்களா? அதே தான் த யூஸ் த ஸ்டிக் நோட்ஸ் ஃப்ளாஷ் கார்டு ஃபார்முலாஸு நீங்கள் உங்களை நோட்டில் எங்கேயாச்சும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வீக்லி ரிவைஸ் எவ்ரி சண்டே பார்த்தீங்கன்னா ரிவிஷன். ஓகே, டேவிலையும் ஒவ்வொரு டேக்கும் ரிவைஸ் பண்ணணும். வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சண்டே ஆர் சாட்டர்டே பார்த்திங்க அப்படின்னா என்ன இன்னைக்கு இந்த வீக் ஃபுல்லாக படித்தோம் அப்படிங்கிறது கோத்ரூ பண்ணோம். அவாய்ட் த நியூ புக்ஸ் மெட்டீரியல் இந்த லாஸ்ட் மந்த். புதுசாக எந்த ஒரு புக்கையும் படிக்காதீங்க. இப்போ ஆல்ரெடி என்ன படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஏன்னா புதுசாக நீங்கள் போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஸ்டோரி கண்டென்ட் நம்ம மெமரி ஆகிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஏன்னா சில இதெல்லாம் ஒரே புக் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் டக்குன்னு இருக்கும். இந்த பேஜில் இந்த நம்பரில் இந்த இடத்துல தான் இந்த ஃபார்மா இருந்துச்சு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்க. அவாய்டு தான். அதனால் புது புக்ஸை வந்து லாஸ்ட் ஒரு 1 months அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் படிக்காதீங்க. ஆல்ரெடி என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும் அதை கொஞ்சம் நல்லா படிச்சிங்க அப்படின்னாவே போதும். ஓகே, அதே மாதிரி 3 months கண்டினியூஸாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாவே போதும். ஏன்னா இன் ஃபியூச்சரில் நிறைய எக்ஸாமினேஷன் நமக்கு சிவில் இன்ஜினியரிங்க்கு வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேக்டோரியல் வியூ அப்படிம்பாங்க. இந்த ஃபேக்டோரியல் வியூ அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம மெமரி பண்ணுறதுக்கு. ஓகே, ஃபேக்ட் நம்ம ஒரு பிக்சரைஸில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டெப்டு பார்னு வச்சுக்கலாம், நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஃபார்முலா ஈஸியாக மெமரி பண்ணிடுவோம். ஓகே, பட் சம்டைம் மறந்துடும். அப்போ நம்ம ஸ்டெப்டு பாருங்கிறது இமேஜினேஷன் பண்ணிவிட்டு A1 A2 இப்போ லோடு அப்ளை பண்ணுறாங்களா, அப்போ இது ஒரு L1 இந்த இதுக்கு அப்ளை பண்ணுறாங்களா A2 அப்படிங்கிறது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது தான் ஃபேக்டோரியல் வியூ. இதுவுமே நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, லாங் டர்ம் ஸ்ட்ரெயின் என்ன லோடு நமக்கு ஜஸ்ட் இந்த ஃபார்முலாஸ். ஓகேங்களா? இப்போ நமக்கு சிம்பிளி சப்போர்ட்னு சொன்னாலும் ஃபார்முலா தெரிஞ்சிடும். பட் நம்ம இமேஜினேஷன் பண்ணி நம்ம பிக்சராக பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எங்கே இருக்கும், கேண்டிலீவரில் மினிமம் பெண்டிங் மொமெண்ட் எங்கே இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியாக நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா திஸ் த ஃபேக்டோரியல் ரெப்ரசன்டேட்டிவ் புக் அப்படிம்பாங்க. இந்த புக்குமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். வேணும் அப்படின்னா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இதான் ஃபேக்டோரியல் வியூ. ஏன்னா ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம டேரெக்டாக மென்ஷன் பார்த்துருவோம். பட் இருந்தாலும் நம்ம பிக்சரைஸில் பார்க்குறப்ப நிறைய ஐடியா கிடைக்கும்.
ஓகே, டக்குன்னு நம்ம மறந்துருக்க மாட்டோம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த ஃபேக்டோரியல் வியூ கொடுக்குறது. ஓகேங்களா, இது நாங்கள் இந்த அப்லோட் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஃபேக்டோரியல் வியூ நிறையா இருக்குது, அதுவே நான் உங்களுக்கு இதை அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ராலஜி நமக்கு இருக்குது. நமக்கு இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலஜி இருக்குது. ஓகேங்களா, வாட்டர் ரிசோர்ஸ் ஹைட்ராலஜி இருக்குல்ல, ஹைட்ராலிக்ஸ் அந்த இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் கவர் பண்ணும், அப்ளைடு ஹைட்ராலிக்ஸ் இன்ஜினியரிங் கவர் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரிகேஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஹைட்ராலஜி சப்ஜெக்டே பார்த்தீங்க அப்படின்னா கவர் பண்ணும். இது ஈஸியாக நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்டோரியல்ஸ் வியூ அப்படிம்பாங்க. இது ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அதனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸும் இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா, என்னென்ன நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மெட்டீரியல்ஸ் இல்லைன்ட்டு நீங்கள் இது பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற மெட்டீரியல்ஸை வச்சு இந்த ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் சீரியஸ் போடுங்க. கண்டிப்பாக இந்த குரூப் பேப்பர் 2வை ஈஸியாக நீங்கள் ஒரு 160லேருந்து 180 மார்க் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா, ஏன்னா இந்த 20 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா காமன் டு ஆல். அந்த 20 கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க என்ன அப்படிங்கிறது யாராலுமே நான் அனலைஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, அது பேஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் இதுமாரி நீங்கள் 180 கொஸ்டின்ஸ் நீங்கள் அடிச்சிட்டிங்கனாவே மொராலேஸ். ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி நிறைய பேர் உள்ள போயிட்டாங்க. 2024 நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டாங்க. அப்போ ரிமைனிங் செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான் இருக்காங்க. நியூ கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான் நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் எழுத போகிறாங்க. ஓகேங்களா, அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன். அதனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னாவே போதும், கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷனை நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நான் இன்டர்வியூ போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிகிரி லெவலுக்கு நமக்கு இது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம வந்து நமக்கே தெரியும், உங்கள் டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டியை வச்சு தான் எடுப்போம். கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். டிகிரி லெவல்னால் டிகிரி லெவல் கொஸ்டின்ஸ் தான், டிப்ளமோனா டிப்ளமோ லெவல், ஐடினா ஐடி லெவல். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கொஸ்டின்ஸ் எடுப்போம். நெக்ஸ்ட் இந்த வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணிடுறோம். கம்மிங் சண்டேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அது வேணும் அப்படின்னா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.